வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்கும்போது தக்காளி சாதம். இதோட கோதுமையில் பண்ணுற தட்டை. நிறைய பேர் வீட்டில் கோதுமை வச்சு ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஆனால் கிறிஸ்பியாக வர மாட்டேன்னு சொல்லி இந்த ப்ராப்ளம் இருக்குது. இன்றைக்கி ஒரு நல்ல கிறிஸ்பியாக முறுமுறுன்னு எப்படி பண்ணுறது சொல்லி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். தக்காளி சாதத்துக்கு தேவையான பொருட்கள்: பொன்னி ரைஸ் 1 கிளாஸ், தக்காளி 6 நம்பர், வெங்காயம் 3 நம்பர், பூண்டு 20லேருந்து 25 பல்லு, காய்ந்த மிளகாய் 5லேருந்து 6 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டீஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, கடலைப்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க தக்காளி சாதத்துக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசியை இந்த பவுலில் போட்ட பிறகு நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா வேக வைக்க போகிறோம். பொன்னி ரைஸ், பச்சை அரிசி இந்த மாதிரினா ஊற வச்சு வாஷ் பண்ணலாம். இதுவே பாஸ்மதி ரைஸாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைக்கணும். இதுதான் வித்தியாசம் பாஸ்மதி ரைஸ்க்கும் பொன்னி ரைஸ்க்கும். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அரிசி வேக வைக்க போகிறோம். நல்லா சூடாக இருக்க தண்ணியில் அரிசியை போட்ட பிறகு கரெக்டாக ஒரு 90% பாயில் பண்ணி எடுத்துருங்க. எப்போவுமே வெரைட்டி ரைஸ் குக் பண்ணும்போது ஒரு 10% முன்னாடி எடுத்துக்கணும். ஏன் கேட்டோன்னா அப்போ தான் அந்த மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரைஸ் கரெக்டாக ஒத்து வரும். அதனால் 90% அளவுக்கு பாயில் பண்ணி எடுத்துருங்க. வெல்டனாக குக் பண்ணக்கூடாது, அதே டைமில் அன்குக் பண்ணக்கூடாது. கரெக்டாக 90% எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு பிறகு இந்த மாதிரி ட்ரே எடுத்துக்கங்க. நல்ல வடிகட்ட அந்த அரிசியை எடுத்து பெரிய ட்ரேயில் போட்டு அந்த அரிசியை கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறணும். ஏன் கேட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வர்றதுக்காக இந்த மாதிரி ட்ரேயில் போடுறோம். அடுத்தது இந்த தக்காளி தொக்கு எப்படி ரெடி பண்ணுறது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றலாம். ஏன் கேட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக வேணும். சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பூண்டு, காஞ்ச மிளகாய், வெங்காயம். இதெல்லாம் போட்ட பிறகு இந்த வெங்காயத்தை நல்லா வதங்கி வரணும். இந்த வெங்காயம் வதங்கிறது தான் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் எடுத்த உடனே என்னடா எண்ணெய் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் தக்காளி தொக்கு இன்கேஸ் மீந்தால் கூட மறுநாள் எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம், கெட்டு போகாது. அதனால தான் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் வதங்கி வர டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். வெங்காயம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வதங்கி வரணும். அதே டைமில் அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பும் கலர் மாறி இருக்கும். இதுக்கு பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு நல்லா வதக்குங்க. ஏன் கேட்டிங்கன்னா முக்கியமான இன்க்ரீடியன்ஸை பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான். எந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்குறீங்களோ அந்த வாசனை நல்லா சூப்பராக எடுத்து கொடுக்கும். அதனால தான் நிறைய பேருக்கு அந்த மசாலா ஸ்டைலில் வர இந்த தக்காளி தொக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இதுக்கு பிறகு பழமாக உள்ள தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர். நான் சொன்ன ரேஷியோவில் கரெக்டாக போடுங்க. 6 தக்காளிக்கு நான் சொன்ன மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் போட்ட பிறகு இதை அப்படியே 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க.
வதங்கி வர டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் நல்லா குக் பண்ணுறோம். இதுக்கு பிறகு இந்த மசாலா வேகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் டைம் எடுக்கும். அப்போ தான் குக் பண்ண அந்த வெங்காயம் தக்காளி நல்லா மேஷ் ஆகி அதுக்கப்புறம் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த மாதிரி டெக்ஸ்டர் வந்திருக்கா, இதை திருப்பி நல்லா குக் பண்ணும்போது நல்லா கெட்டியாக ட்ரை ஆகணும். அதுக்கு பிறகு தான் ரைஸ் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டினா ரைஸ் என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மசாலா கரெக்டாக ஒட்டாது. அதனால தான் தக்காளி தொக்கு நல்லா கெட்டியாக ஆகணும். இந்த மாதிரி இப்போ தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசை தொட்டு சாப்பிட்லாம். அதே டைமில் ரைஸ் எப்படி மிக்ஸ் பண்ணுறது பார்ப்போம். ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்கேன் அந்த அரிசியும் போட்டிருக்கோம். கொஞ்சம் கொத்தமல்லி நல்லெண்ணெய் போட்டு அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். கொஞ்சம் மசாலா அதிகமாக இருந்தது, அப்படிலாம் காரம் அதிகமாக இருந்ததுன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ஒயிட் ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணி ப்ராப்பரான உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி உப்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தக்காளி சாதம் ரெடி. இது தொடர்ந்து கோதுமையில் பண்ணுற தட்டை. கோதுமை மாவு 300 கிராம், அரிசி மாவு 100 கிராம், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், பூண்டு 15 பல்லு, காய்ந்த மிளகாய் 10 நம்பர், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம கோதுமை தட்டை பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான மிசம்லாம் ஃபஸ்ட்டு பண்ணலாம். அது என்ன கேட்டிங்கன்னா இந்த பூண்டு, இந்த காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பூண்டு 15 பல்லு சொல்லியிருப்பேன், அதில் 8 பல்லு இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி உள்ள பூண்டு கடைசியாக யூஸ் பண்ண போகிறோம். அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்புறம் பார்ப்போம். அதே டைமில் இந்த பேஸ்ட் அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. அரைக்கணும் ஃபைன் பேஸ்ட்டாக தேவையில்ல, ஒரு 85% அளவுக்கு நீங்கள் அரைச்சா போதும். இதுக்கு பிறகு கோதுமை எடுத்துக்கோங்க. கோதுமையை நீங்கள் வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ரொம்ப நாள் டப்பாவில் போட்டு வச்சுருந்த கோதுமையாக இருந்தால் கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். ஃப்ரெஷ் கோதுமை இருந்தால் ஒன்றும் தவறு இல்லை. அதாவது மாவு மிஷினில் அரைச்ச கோதுமை டேரெக்டாக எடுத்து வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. இதுக்கப்புறம் அரிசி மாவு. இந்த அரிசி மாவு எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா கொஞ்சம் லைட்டாக அந்த கிறிஸ்பியான தன்மை கொடுக்க தான் உங்களுக்கு அரிசி மாவு யூஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் உப்பு, பெருங்காயம், கடலைப்பருப்பு தண்ணியில் ஊற வச்ச கடலைப்பருப்பு தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டு, இடித்த பூண்டு இது எல்லாத்தையும் போட்டிருக்கோம். நம்ம ஏற்கனவே பூண்டு போட்டிருக்கோமே, திருப்பி பூண்டு போடணுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இடித்த பூண்டு போடணும். அப்போ தான் அந்த வாசனை நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு மிக்ஸ் பண்ணுங்கள். மாவு மிக்ஸ் பண்ணுற பக்குவம் நீங்கள் நார்மலாக வீட்டில் தட்டை பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அதே பக்குவத்தில் மிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது சப்பாத்தி கெட்டியான மாவு மிக்ஸ் பண்ணுற பக்குவத்தில் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. மாவு கையில் எடுத்திங்கன்னா ஒட்டாத பக்குவத்துக்கு கரெக்டாக இருக்கணும். அதே டைமில் அதிகமான தண்ணி வேண்டாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் என்ன அவங்ககிட்டனா கண்டிப்பாக மாவு வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும். சாஃப்ட்னஸ் கொடுத்தா உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாக வராது இந்த தட்டை. அதனால தான் கரெக்டாக டைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துன்னு சொல்கிறேன். பார்த்தீங்களா, இந்த மாவை நீங்கள் 4-5 வாட்டி நீங்கள் மிக்ஸ் பண்ணாலும் கையில் இப்படி தொட்டால் ஒட்டாத பக்குவத்துக்கு கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக வந்தால் மட்டும்தான் தட்டை நல்லா கிறிஸ்பியாக வரும். இதுக்கு பிறகு கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கங்க. எண்ணெய் எடுத்த பிறகு நம்மளோட விரலை வச்சு லைட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுற டேபிளில் லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு பிறகு திருப்பியும் தேவையான அளவுக்கு இந்த பேடா, அதாவது இந்த தட்டை மாவு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்த பிறகு நீங்கள் கையிலேயே 4 விரலை வச்சு நல்லா தட்டுங்க. தட்டின பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா சப்பாத்தி ரோலர் இருக்குது பார்த்தீங்களா, அது சப்பாத்தி கட்டை, அந்த சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா நீங்கள் ரோல் பண்ணணும்.
இந்த ரோல் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, தின்னாக ரோல் பண்ணணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே டைமில் நீங்கள் திருப்பி போட்டு நீங்கள் ரோல் பண்ணணும். ஒரே சைடில் ரோல் பண்ணினா மாவு என்ன ஆகிட்டுனா ஒரு சைட்லேயே ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் 2-3 வாட்டி திருப்பி போட்டு அதுக்கப்புறம் ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட்டுற வீட்டில் இருந்துன்னா நீங்கள் கட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இண்டிவிஜுவலாக சின்ன சின்ன பீஸாக நீங்கள் ரோல் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் அந்த எக்ஸஸாக இருக்க அந்த மாவு எல்லாத்தையும் எடுத்துடுறோம். இந்த கார்னர் பகுதி கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக தின்னாக, அதாவது மெலிசாக இருக்க பார்த்துக்குங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி ரோல் பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்மளோட விரலை வச்சு லைட்டாக அந்த கார்னர் பகுதியை நீங்கள் ப்ரெஸ் பண்ணினா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இதுக்கு பிறகு சின்ன ஃபோர்க் எடுத்துங்க. இந்த ஃபோர்க் எடுத்து அங்கங்கே சின்ன சின்ன ஓட்டையை போட போகிறோம். இது எதுக்காக இந்த ஓட்டை போடுறோன்னு கேட்டிங்கன்னா, கோதுமை டைரெக்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டை போடும்போது உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஓட்டை போடுறோம். அதாவது ஏர் சர்க்குலேஷன் நல்லா உள்ளே போனால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக கிறிஸ்பியாக கிடைக்கும்னு சொல்கிறேன். இந்த பக்குவத்துக்கு மெலிசாக ரோல் பண்ணியிருக்கணும். திக்காக இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த கோதுமை வேகிறதுக்கும் டைம் எடுக்கும். அதே டைமில் முறுமுறுன்னு கிறிஸ்பியாக வராது. அதனால தான் நல்லா தின்னாக ரோல் பண்ணணும். அதுக்கு பிறகு எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது மீடியமான ஃப்ளேமில் நீங்கள் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். எண்ணெய் சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளேமை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 by 1 ஃப்ரை பண்ணால் அந்த தட்டை நல்லா முறுமுறுன்னு வரும். எடுத்த உடனே ஹை ஃப்ளேம் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா கோதுமை மாவு ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பாக என்னாகும், சாஃப்ட் ஆகிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த எண்ணெயை சூடு பண்ணி முடித்த பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அந்த பபுள்ஸ் எல்லாமே கம்மியாகும். அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணலாம். அதே டைமில் சூடு ஆறின பிறகு டேஸ்ட் பண்ணுங்கள், நல்லா கிறிஸ்பியாக வரும். சூடோடு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச ப்ரிப்பரேஷன் இந்த தட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.